ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற சுண்டக்காய் செடி. பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கு. இதை பறித்து தான் நம்ம இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த காய் நம்ம இந்த மாதிரி ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்படி தட்டினோம்னா நம்ம இதில் இருக்கிற விதை ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இதை தட்டி நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, அப்புறம் நம்ம இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா கொலைய தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு நான் சுண்டைக்காயை தட்டி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஆப்ஷன் தான். வேக வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியேவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொதித்ததும் இப்போ நம்ம புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு, குழம்பு எந்த பதம் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் காய் வேகணுன்றதுனால பச்சையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நேரம் கொதிக்க வைங்க. பாருங்கள், கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம செஞ்ச சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.